நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். பல நேரத்தில் வேதத்தை முதல்ல கொஞ்சம் படிக்கிற வேலை நமக்கு தோணும், இதெல்லாமா வேதம் சொல்லும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஆழமாக வாசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் வேதம் சொல்லும். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்கு ஏற்றபடி, வேலை சூழ்நிலைகள், எந்த ஒரு மனித சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி வேதம் பேசுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த வேதத்திலிருந்து பல காரியங்களை தியானிக்கும் போது உண்மையாகவே 2022 ஆண்டு அக்டோபர் மாதத்துல எனக்குள்ள ஒரு உண்மையாக ஒரு டாபிக், ஒரு ஏரியா வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அதிகமாய் பாரப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த நாட்களில் எனக்குள்ள இருந்த போராட்டத்தில் அது வேணுமா வேண்டாமா, பேசணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சரி அப்படியே அதை அப்படியே ஜபத்தில் தான் அப்படியே தள்ளி போட்டேன். அது அப்படியே டிலே ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் இந்த நாளில் உண்மையாகவே அது வந்து ஒரு கர்த்தர் நடத்திய இந்த நாளில் அதை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, வேதத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து எல்லா பகுதிகளையும் சொல்லும்போது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்களையும் வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ அந்த குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்களை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே. இது வந்து என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய வயதுக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க எல்லாம் இங்கே இருக்கிறீங்க. அதனால இது அனுபவத்தின் அடிப்படையிலானது அல்ல. ஏன்னா வேதத்துக்கும் அனுபவத்திற்கும் எப்பொழுதுமே ஒத்து போகாது. அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம காரியங்களை அணுக முடியாது. வேதத்தின் காரியங்களை வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து பார்க்கலாம் அன்பானவர்களே. இந்த நாளிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். Genesis 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இது ரொம்ப பிரபலமான வசனம், நம்ம அநேகமாய் கேட்கிற வசனம். அன்பானவர்களே, இல்லற வாழ்வு, குடும்ப வாழ்வு என்பது தேவன் ஏற்படுத்தின ஒண்ணு. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா இடத்துல வேதம் முழுவதுமே இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க முடியும். தேவனையும் இயேசு கிறிஸ்துவை சபையை சொல்லும்போது அந்த குடும்ப அமைப்போட இணைத்து சொல்லப்படுகிறத பார்க்கலாம். அப்ப அந்த அமைப்புல வருகிற எல்லாத்துலயுமே இந்த குடும்பத்தின் பிரதிபலிப்பை நம்ம காண முடியும். குடும்பம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. கர்த்தர் ஆதியில படைத்த போது நீங்க படைப்பை வாசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். முதல் நாள்ல வெட்டாந்தரை உண்டாக்கினார். அப்புறம் முடிச்ச உடனே அதுல எழுதப்பட்டிருக்கும், தேவன் அதை நல்லதென்று கண்டார். சூரியனை சந்திரனை எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்கி முடிச்ச உடனே நல்லதென்று கண்டார். மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். முதலா கர்த்தர் நல்லது இல்லைன்னு கண்டு கொண்டது என்ன தெரியுங்களா? அவர் படைச்சதுல அவரே நல்லது இல்லைன்னு கண்டு கொண்டது என்னது? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அவரே பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தேவன் மனிதனை படைத்து தோட்டத்துல கொண்டு விட்ட பிறகு மனிதன் கேட்கல, ஆண்டவரே போர் அடிக்குது, என்ன பண்றது, எனக்கு என்ன செய்யற, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை அப்படி மனுஷன் கேட்கல. கர்த்தர் இந்த மனிதனை பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி. யார் இந்த துணையை உண்டாக்குனது? கர்த்தர். அப்ப ஆதியிலே குடும்ப அமைப்பை ஏற்படுத்தினது கர்த்தர் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அந்த அமைப்பு தான் அப்படியே குடும்பமாய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சந்ததியா குடும்பங்களாய் உருவாகி வருகிறதை பார்க்கலாம். அன்பானவர்களே, இப்படி கர்த்தரால் உருவாக்கப்பட்ட குடும்ப அமைப்பை கூட இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில போய் கேட்டா இது வந்து இந்த குடும்ப உறவு என்பதை இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுல பல விதமான குழப்பங்களோட இணைந்த ஒரு அமைப்பு தான் இல்லையா? நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றேன். பிராக்டிக்கல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அதுல அதிகமான குழப்பங்கள் வருகிறது என்கிறதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும் அன்பானவர்களே. அப்ப இவ்வளவு குழப்பமான சூழ்நிலைகள் மத்தியிலே வேதம் என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, மனிதன் தன் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி செல்ல வேண்டும், குடும்ப அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு ஆலோசனை, இல்ல வேதம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்றாயிருக்கிறது அன்பானவர்களே. அப்ப குடும்பத்தை நடத்த வேண்டும். இப்ப இந்த நாள்ல செய்திக்கு நான் கொடுக்கிற தலைப்பு இசைந்த இல்லறத்தின் அஸ்திபாரங்கள். இசைந்த இல்லறத்தின் அஸ்திபாரங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தியானிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். இசைந்த இல்லறத்தின் அஸ்திபாரங்கள் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கலாம் அன்பானவர்களே. அப்ப குடும்பம் இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, உலகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த குடும்பத்திற்கான
பல விதமான ஆலோசனைகள் வேதத்துல புதையலா இருக்கிறது, வேதத்துல புதைந்து இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டா நீங்க எபேசியர் நிருபத்திலே எபேசியர் 5வது அதிகாரம் 24-25 வசனங்களை வாசிக்கலாம். மனிதர்களும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இந்த ஆலோசனைகள் எல்லாம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஆலோசனையை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஏன்னா சண்டே ஸ்கூலோட தீம் வர்ஸ், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்படின்னா வேதம் என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்னா, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியை வேதம் கற்றுத் தருகிறது. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்த அப்படின்னா அந்த ஆலோசனை எது தருகிறது அப்படின்னா வேதம் தருகிறது. அப்ப பிள்ளையை நடத்த, ஒரு குழந்தையை எப்படி நடத்தணும் அப்படிங்கறது வேதம் ஆலோசனை சொல்லுகிறது என்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 133 பிரபலமான நம்ம தெரிஞ்ச வசனங்களை தான் சொல்றேன். சாம்ஸ் 133:1, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் அபிஷேகத்துக்கு ஒத்தது அப்படிங்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த உறவுகளுக்குள்ள, குடும்பம் அமைப்புக்குள்ள இருக்கிற உறவுகளை குறித்து வேதத்துல இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பானவர்களே. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5. பாருங்க, நீங்க தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் அந்த வசனத்தை, அந்த பகுதியை வாசிச்சு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை காட்டுகிறது. எவ்வளவு பொறுப்புள்ளவனா நடந்துக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. நீங்கள் எபேசியர் 4வது அதிகாரத்துல 20, 26, 27 வசனங்களை வாசித்தால் அங்கே ஒரு குடும்பத்துல சண்டை வந்துருச்சுன்னா எப்படி கையாளுவது அப்படிங்கறத அங்க பார்க்க முடியும். அதான் கோபப்படலாம், கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க, அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போயிடாதீங்க, கோபப்பட்டு கொஞ்ச நேரத்துல சமாதானமாயிருங்க அப்படின்னு சொல்லி வேதம் ஆலோசனை கொடுக்குது. பாருங்க, சண்டைகள் பிரச்சனைகள் வரும்போது எப்படி கையாளணும் அப்படிங்கிறதும் வேதம் சொல்லுகிறது. நீங்க யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சா அங்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டும். வாழ்க்கை நீடித்து இருக்கணும், ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா நல்ல ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபிட்டா வச்சிருந்தா எத்தனை வருஷம் வாழலாம்? ஒரு 1000 இல்ல, 500 இல்ல, 250 இல்ல, 200 இல்ல, 100 சந்தேகம்தான். எவ்வளவு சாதாரண மனுஷன் வாழ்ற மாதிரி வாழலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அப்போ அந்த ஒரு பொறுப்பை வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள எல்லா உறவுகளை குறித்து எப்படி கையாளுவது, எப்படி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையும் குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப குடும்பத்தை வேதம் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக வேதம் கருதுகிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இப்படி கற்றுத்தருகிற வேதம் நீங்க கவனமா வாசிச்சீங்கன்னா இந்த வேதத்திலே அநேக விழுந்து போன குடும்பங்களையும் எடுத்துக்காட்டாய் காட்டி எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டா நீங்க பாத்தீங்கன்னா முதல் குடும்பமே வீழ்ச்சி அடைந்தது. முதல் குடும்பமே அங்க பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஆதாம் ஏவாள் அவனுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் கொலைகாரனா மாறிட்டான். முதல் குடும்பத்திலேயே பிரச்சனை அப்படின்னு அங்கிருந்தே ஆரம்பிக்கும் போது நம்ம தெரியணும், இந்த குடும்ப அமைப்பு என்பது சாதாரணமான ஒரு அமைப்பு அல்ல. திடீரென்று புயல்கள் எழும்பக்கூடும், இந்த குடும்ப அமைப்புக்குள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் வரக்கூடும் என்கிறதைத்தான் அங்கே எச்சரிப்பாய் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதை அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. முதல் குடும்பத்திலே அந்த கொந்தளிப்புகளை நம்ம பார்க்கலாம். அங்க முதல் குடும்பமே முழு குழப்பம் நிறைந்ததா இருக்கிறத நம்ம அந்த குடும்பத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. இப்படி பல குடும்பங்களை வேதத்துல எடுத்துக்காட்டாய் நம்ம பார்க்க முடியும். காயின் ஆபேலுடைய இதெல்லாம் அவனுடைய அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா கொலை வெறி, அண்ணன் தம்பிக்குள்ள கொலை வெறியை பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா லோத்துனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மதுவெறி. அதாவது லோத்து அவனை மதுபானம் பண்ண வச்சு அவனுடைய பிள்ளைகள் அவனோடு சேர்ந்து ரெண்டு ஜாதியை பெற்றெடுக்கிறார்கள், மோவாப், அம்மோன். இந்த ரெண்டு ஜாதிகளும் இஸ்ரவேலருக்கு விரோதமாய், அதுக்கு பிறகு ஃபுல்லாவே விரோதமா இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள நடக்கிற காரியங்கள் அன்பானவர்களே. நீங்க அது மாதிரி தாவீதுனுடைய பிள்ளைகள் அம்னோன்,
தன்னுடைய சொந்த சகோதரி தாமாரை கெடுத்து அங்க பிரச்சனை பண்றதை பார்க்கலாம். பாருங்க, குடும்ப அமைப்புக்குள்ளே எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கிறது என்பதையும் வேதம் காட்டுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அல்ல. அப்ப குடும்ப அமைப்பு என்பது பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டியது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்பது சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, வீடை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீடை கூட கட்டிடலாம். என்னுடைய சாட்சி நம்ம நினைச்சிடாதீங்க. பொதுவா சொல்லும் போது நீங்க பாருங்க, வீடை கட்டிடலாம் ஈஸியா, பணம் இருந்துச்சுன்னா சம்பாதிச்சு கட்டிடலாம். ஆனா குடும்பத்தை கட்டுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். காரணம் என்ன? வீடுன்னா நீங்க ஒரு கல், ஒரு கதவை வச்சீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனா இங்க கட்டுற ஒவ்வொரு கல்லுக்கும் வாய் உண்டு, ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு ஒப்பீனியன் உண்டு, ஒரு கருத்து உண்டு, ஒவ்வொரு வாய்க்கும் கருத்து சுதந்திரம் உண்டு, ஒவ்வொரு வாய்க்கும் எமோஷன்ஸ் உண்டு, ஒவ்வொரு கல்லுக்கும் எமோஷன்ஸ் உண்டு. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் சிங்க்ரோனைஸ் ஆகி ஒரே அமைப்புக்குள்ள வராது. ரெண்டுன்னா அப்படியே இணைஞ்சிருக்கும், மூணாவது இன்னொரு ஒப்பீனியன் சொல்லும். அதனால வீடை கட்டிடலாம். ஆனா குடும்ப அமைப்பை கட்டி எழுப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதுக்காக யாரையும் பயப்படுத்துறது இல்லை, எளிதான காரியம் அல்ல. நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்க்கிறது தான். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிறதுல நம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதை தான் வேதம் நம்மளே எதிர்பார்க்கிறது. என்பானவர்களே, குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டா என்னத்துக்குடா கல்யாணம் பண்ண அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கள்ட்ட சரி நீ ரிட்டையர்மெண்ட் உன்னோட இப்ப வேலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலையில பிரச்சனை அப்படின்னா சரி 5 வருஷம் எப்படியா கட்டிச்சு பிடிச்சணும்னா ரிட்டையர்மெண்ட் அதோட போயிடலாம் அப்படின்னா, இங்க ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஏன்னா வாக்கு கொடுக்கறது என்ன கொடுக்குறோம்? மரணம் நம்ம பிரிக்கிறது வரைக்கும். மரணம் பிரிக்கிறது வரைக்கும் அப்படின்னா அப்ப ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது. ரிசைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா ரிசைன் பண்ண முடியாது. இதை ரிசைன் பண்ணி வேற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம்னா அதுவும் நடக்காது. அதனால குடும்பம் என்கிறது ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அந்த அமைப்பு தான், அதுல மாற்றம் கிடையாது. அதை நம்ம கவனமாய் பாதுகாக்க வேண்டும். அந்த குடும்ப அமைப்புக்குள்ளே நம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்ப இந்த குழப்பமான சூழ்நிலையிலையும் ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை கட்டி எழுப்புவது ஒவ்வொருவருடைய கடமை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மேல விழுந்த ஒரு பொறுப்பு, என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும், என் குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. இந்த குடும்பத்தின் அமைப்பின் ஆரம்பத்தை தான் நம்ம வாசிச்சோம். ஆதியாகமம் 2:24 வாசிச்சோம். என்ன அப்படின்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பத்தின் ஆரம்பம் எங்க வருது பாருங்களேன். குடும்ப அமைப்பு என்கிற ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா இசைவுல தான் ஆரம்பிக்கிறது. பிரிந்து வராங்க, அப்ப இசையும் போது அது குடும்பமாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, அப்போ குடும்பம் என்பது இசைவிலே ஆரம்பிக்கிற ஒன்று. இப்ப இசைவு வேற, இணைவு வேற. அநேக நேரத்துல இணைவு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ இணைவு அப்படின்னா இப்போ இது பாருங்களேன், இது 2 பொருள் இருக்கு, இப்படி வைக்கிறது இணைவு, இணைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைவு. பட் இசைவு என்பது அப்படி அல்ல. இப்ப துணி நெய்வாங்க பார்த்திருக்கீங்களா, ஒரு நூலுக்குள்ள ஒரு நூல் அப்படி இசைஞ்சு போய் அதுக்கு மேல பிரியாது, இழுத்தா வராது. அதே ஒரு நூலை தனியா போட்டு இழுத்தீங்கன்னா வந்துடும். இப்ப இணைந்து இருக்கிறது, இப்ப இந்த பேப்பரும் இன்னொரு பேப்பரும் இணைந்து இருக்கு அப்படின்னா இணைஞ்சிருந்தா அப்படியே வச்சிருக்கிறது வரைக்கும் இருக்கும். ஊதுனீங்கன்னா காத்தடிச்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு பேப்பர் ஒரு பக்கம் போகும், இன்னொரு பேப்பர் இன்னொரு பக்கம் போகும். அதே இசைந்த பேப்பரா இருந்துச்சுன்னா ஊதுனா விழுந்தா 2 சேர்ந்துதான் விடும், எங்க போய் விழுந்தாலும் சேர்ந்துதான் விடும். அதான் இசைவு அன்பானவர்களே. அப்போ எங்க குடும்ப அமைப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னா இசைவுல தான் குடும்ப அமைப்பு என்பது ஆரம்பிக்கிறது. அப்போ இசைந்தவர்கள் தான் குடும்பமாய் கட்டப்படுகிறார்கள். அநேக நேரத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே அநேக இடங்கள்ல இல்ல. அநேகர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு வீட்டுல 2 பேர் வாழ்ந்தாங்கன்னா அதான் குடும்பம் அப்படின்னு. இல்ல, ஒரு வீட்டுல வாழ்வது குடும்பம் அல்ல. ஒரு வீட்டிலே வாழ்ந்து இணைந்து நிக்கலாம், ஆனா இசைந்து இருக்க முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ள ஒரே கட்டில படுக்கலாம், ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அது இணைந்து இருக்கலாம், ஆனால் இசைவா இருந்து விட முடியாது. இசைவு என்பது மனதின் அடிப்படையில ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ்வதுதான் அந்த இசைவான வாழ்க்கை. அப்ப அப்படிப்பட்ட இசைவை தான் வேதம் குடும்பம் என்று அங்கீகரிக்கிறது. நீங்க அங்கே பாத்தீங்கன்னா அந்த இசைந்த ஒரு வாழ்க்கை தான் குடும்பம் என்று அங்கீகரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ ஒரே வீட்டில் வசிப்பதோ, ஒரே கட்டில படுக்கிறதோ, இல்ல ஏதோ ஒரு சில காரியங்களை மட்டும் ஒத்து போகுது, பரவாயில்ல இந்தந்த காரியங்களை நாங்கெல்லாம் ஒத்து போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஒத்து போவதோ அல்ல. இசைந்த வாழ்க்கை தான் குடும்பம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போ
குடும்பம் இசைந்திருக்க வேண்டும், இசைந்ததுதான் குடும்பம் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்கிறோமே. ஆனால் அந்த இசைந்த குடும்பத்திற்கு வேதம் பல ஆலோசனைகளை தருகிறது. பல விதமான ஆலோசனைகள் வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகள். ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு சிலதுதான் கண்ணுக்கு தெரியும். ஆனா தோண்ட 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 அதிகமான ஆலோசனைகள் இந்த இசைவான குடும்பத்தை கட்டி எழுப்ப வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சுருக்கமா இன்னைக்கு தியானிக்க போறோம். முடிஞ்ச மட்டும் சுருக்கமா தியானிக்க போறோம். நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, அப்போ ஒரு இசைந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப அஸ்திவார கற்கள் என்று அநேக வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவை என்கிறதை வேதத்துல நம்ம பார்க்க முடியும். ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் இந்த நாள்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே. முதலாவது, ஒரு குடும்பத்திற்கு இசைந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப அஸ்திவாரத்தில் இருக்க வேண்டிய முதலாவது கல் மன்னிப்பு, forgiveness இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் இசைந்த குடும்பமாய் இருந்துவிட முடியாது என்கிறதைத்தான் நாம் இந்த நாள்ல அறிந்து கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, ஒரு குடும்பம் இசைந்திருக்க வேண்டுமே ஆனால் அங்கே முக்கியமாய் மன்னிப்பு இருக்க வேண்டும். மன்னிப்பு இல்லாமல் ஒரு உறவை கட்டி காக்க முடியாது, கட்டி வளர்த்து விட முடியாது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்புனா எங்க இருக்கும்? பிரச்சனை இருக்கிற இடத்துல தானே மன்னிப்பு வேணும். அப்ப குடும்பத்துல பிரச்சனை இருக்கா? குடும்பத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கதான் செய்யுது இல்லையா? யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. பிரச்சனைகள்னா மாறி எதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். 2 ஒப்பீனியன் கேட்டாலே அது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும். அதுல ஆர்குமெண்ட்ஸ் வரும். இது சகஜம், சாதாரணம் அன்பானவர்களே. அப்போ பிரச்சனை வரும்போது என்னன்னா அங்க இருக்க வேண்டியது என்னன்னா மன்னிப்பு இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். சாதாரணமா ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது? யாரும் உங்க குடும்பத்துல ஏன் வந்ததுன்னு சொல்லிடாதீங்க, அப்படி நான் கேட்கல. ஏன் சாதாரணமா பொதுவா ஏன் பிரச்சனை வருது யோசிச்சு பாருங்களேன். ஏன் பிரச்சனை வருது நான் சும்மா அப்படி யோசிச்சு பார்த்தேன். பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா நம்ம எந்த லெவலில் போயிடுவோம்னா அந்த டவுரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இல்லை. சாதாரணமாக பாருங்கன்னா மனுஷன் வீழ்ச்சி அடைந்த மனிதன் வீழ்ச்சி அடைந்தவன். எத்தனை பேர் இது ஆமோதிக்கிறீங்க? மனுஷன் வீழ்ச்சி அடைந்தவன். நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்றாலும் வீழ்ந்த மனுஷன், பாவ உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் தான் தட்டி தடுமாறி ஆண்டவருடைய கிருபையினால கொஞ்சம் ஆண்டவரிடத்துல போறோம், நெருங்குறோம், பேசுறோம், உறவாடுகிறோம். ஆனாலும் மனிதன் வீழ்ந்தவனாகவே இருக்கிறான். நம்ம இன்னும் நித்திய மீட்புக்கென்று நம்ம காத்து இருக்கிறோம், நம்ம ஆயத்தப்படுகிறோம். அப்ப மனுஷன் வீழ்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறான். வீழ்ச்சி அடைந்த மனுஷனிலே ஒரு பூரணத்தை எதிர்பார்க்க முடியாது, ஒரு பூரணமான குணத்தை எதிர்பார்த்து விட முடியாது அன்பானவர்களே. அப்போ ஒரு வீழ்ந்து போன மனுஷன்ட்ட ஒரு தெய்வீக குணத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா வீடுகளில் சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதாவது நீங்க வாசிங்களேன், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமன்ஸ் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. போதும் பிரதர். இந்த வசனம் எப்படி தெரியுங்களா? என்னுடைய பார்ட்னரை தவிர, நான் ஒருவேளை கணவன் மனைவி அப்படின்னு சொன்னேன்னா உடனே கணவனை சொல்றாங்க மனைவியை சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்ட்னரை தான் வார்த்தை வரும்போது கணவனோ மனைவியோனோ வரும். அதனால இப்போ பாருங்களேன், இப்போ என்னுடைய பார்ட்னர், என்னுடைய கணவனை தவிர எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு சொல்லலை. என்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லலை. யாரு மகிமை அற்றவர்கள் ஆனார்களா? எல்லாரும். அப்படின்னா யாரு? நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வீழ்ந்த மனுக்குலத்திலிருந்து வந்த கூட்டம் தான். அப்ப அது இம்பெர்ஃபெக்ட் பர்சன், இம்பெர்ஃபெக்ட் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இம்பெர்ஃபெக்ட் ஆட்கள் இடத்துல பெர்ஃபெக்டான காரியங்களை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ பல நேரங்களில் நமக்கு என்ன எண்ணங்கள், குடும்பங்கள்ல என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா, கணவன் என்றால் இல்லை, கணவனோ மனைவியோ, நம்முடைய பார்ட்னர்னா அவங்க இப்படி இருக்கணும், அவங்க இவ்வளோ ஐடியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எதிர்பார்ப்பு மீட் ஆகாத வேலை என்ன ஆகுது? ஆர்குமெண்ட்ஸ் வருது. ஏன் அதை அப்படி செஞ்சிருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், யார் how can I expect it? எப்படி நான் அதை எதிர்பார்க்க முடியும்? அவங்களும் என்ன போல வீழ்ந்த மனுஷன் தானே. பலருக்கு இன்னொரு விதத்துல என்னை தவிர எல்லாரும் பாவம் செய்து இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவங்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது சிலவருக்கு என்னன்னா நம்ம பெர்ஃபெக்ட், மற்றவங்க எல்லாம் பாவி அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா நம்ம செய்யறது படிதான் சரி, நம்ம செய்யறதுதான் சரி அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ நம்ம அறிந்து கொள்ளணும், நானும் பாவிதான், மற்றவங்களும் பாவிதான். நானும் இம்பெர்ஃபெக்ட் தான், அவங்களும் இம்பெர்ஃபெக்ட் தான். அவங்க ஒரு காரியத்துல தவறுறாங்கன்னா நானும் இன்னொரு காரியத்துல தவறி கொண்டிருக்கிறவன் தான். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராத பட்சத்துல ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அளவுக்கு மேலான எதிர்பார்ப்பு இருக்குமே ஆனால் அங்கதான்
பிரச்சனைகள் வருகிறது, ஆர்குமெண்ட்ஸ் வருது, பிரச்சனை ஏன், என்ன, எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ எக்ஸ்பெக்டிங் அன் ஐடியல் பார்ட்னர், இது வந்து ஒரு காரணம். ஒரு நம்ம பார்ட்னர் வந்து எப்பவுமே ஐடியலா பார்க்கறது, அதை இவங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற, அதாவது பெஸ்டா இருக்கணும், தேவன் இயேசுவை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலருக்கு வந்து அப்படி ஒரு அந்த ஹைரார்க்கியா வச்சிருப்பாங்க. இயேசு கணவன் அடுத்துதான் நான் வச்சிருக்கணும், கனம் கொடுக்கணும், அதுக்கு சொல்ல கனம் கொடுக்கணும். ஆனா அப்ப நம்முடைய கற்பனை எண்ணம் எப்படி இருக்கும்னா, இயேசுவை போல ஒரு பரிசுத்தனாய் என் கணவன் இருக்கணும், இல்லை இயேசுவை போல ஒரு பரிசுத்தனாய் என் மனைவி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது தான் என்ன ஆகுது, பிரச்சனைகள் வருது. என்னன்னா அந்த எதிர்பார்ப்பு நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. மனுஷனால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முடியாது. அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத வேலை என்ன ஆகுதுன்னா, ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னா, பல இடங்கள்ல டிசைர் டு வின் அலோன், இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை. தனிப்பட்ட முறையிலே ஜெயிக்க முயற்சிப்பது, எப்படியாவது நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, இந்த ஒரு ஆர்வம், எப்படியாவது ஒன்னை விட ஒரு ரியாலாவது நான் அதிகமாக சம்பளம் வாங்கி காட்டுறேன் பாரு, ஒன்னை விட நான் வந்து இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, இந்த ஒரு எண்ணம் அநேக குடும்பங்களில் இருப்பது உண்டு. சாதாரணமாக வரும். ஆரம்ப காலத்தில் என்னன்னா ஒரு ஈகோ இருக்கும் பாருங்களேன், நான் சரியா அவங்க சரியா அப்படிங்கிற வேலை, இந்த ஒரு ஈகோ இருக்கும். இது வளர்ந்து 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 என்ன வரும்னா, நான் ஜெயிக்கிறேன்னா நீ ஜெயிக்கிறியா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படியே இந்த கேள்வி அப்படியே காலம் பூரா இருக்கும். எப்பயுமே ஜெயிக்க முடியாது, அப்படியே தான் போகும். காலம் ஃபுல்லா இந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளே போகிறதை நம்ம பார்க்க முடியும் அன்பானவர்களே. டிசைர் டு வின் அலோன், தனிப்பட்ட முறையில ஜெயிக்க முயற்சிப்பது, முற்படுவது பிரச்சனைகளுக்கு நேராய் மாறிவிடுகிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆனா ஒன்றை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் எப்படி இருப்பாங்களா, ஒரே மாம்சமாய். அப்படின்னா அதுல நம்ம அறிந்து கொள்ளணும், you are not called to win alone, you are called to win together. ரெண்டு பேரும் இணைந்து ஜெயிக்கதான் அழைக்கப்பட்டவர்கள். இதுக்குள்ள நான் எப்படியாவது ஒரு ரியால் அதிகமா வாங்கி காட்டுறேன், இல்ல நான் ஒரு நாள் ஒன்னை விட கனமா இருந்து காட்டுறேன், ஒன்னை விட உயர்ந்த பதவியில போய் காட்டுறேன் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, அது பிரச்சனையாய் மாறிவிடுகிறது, போராட்டமா மாறிவிடுகிறது. ஏன்னா வேதம் எதை எதிர்பார்க்கிறது அப்படின்னா, we should win together, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்க வேண்டும். அதனால தான் நீங்க பிரசங்கில ஒரு வசனத்தை வாசிச்சா, பிரசங்கி 4வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை வாசிச்சா, பிரசங்கி 4 9 முதல் 12, எக்லீசியாஸ்டஸ் 4:9-12. அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். போதும், அப்புறமா வாசிங்க, 9-12 வரைக்கும் வாசிங்க. அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ஒருத்தர் தனியா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, தனியே ஜெயிச்சுட்டேன் அப்படி ஜெயிக்க போராடி கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பாதாளத்துல இருப்பாங்க. அங்கேயும் போயிருந்தா நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறேன்னு போராடிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர, குடும்பம் அங்க பாதாளத்துக்கு நேரா போகும். ஆனா அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்காது, அந்த போராட்டத்திலேயே அங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, எங்கே இருவர் சேர்ந்து ஜெயிக்க முயற்சிக்கிறார்களோ அங்கே ஜெயம் எளிதா, அது வந்து எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். அவருடைய பிரயாசத்தினால 2 பேர் இணைந்து பிரயாசப்படும் போது அங்க அதிக பலன் உண்டு. அப்போ அதான் அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் தடுமாறி, 2 பேருமே பலவீனர்கள் தானே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் பலவீனர்கள். ஒரு ஆள் தடுமாறி விடும்போது இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்களா, தூக்கி விடுவாங்க. பரவாயில்ல, நீ வா, நீ மேல வா அப்படின்னு. அடுத்த ஆள் தடுமாறி விடுற வேலை இன்னொருத்தங்க தூக்கி விடுவாங்க. இதான் வின்னிங் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்க முயற்சிப்பது என்பது இது வின்னிங் டுகெதர் அன்பானவர்களே. அப்ப இந்த மனநிலை இல்லாத குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருகிறத நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்ப முதலாவது சொன்னேன், எக்ஸ்பெக்டிங் an ஐடியல் பார்ட்னர். ரெண்டாவதாக டிசைர் டு வின் அலோன், அது தனிப்பட்ட முறையில ஜெயிக்க முயற்சிப்பது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது சாதாரணமாக. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஸை பார்த்தீங்கன்னா, மனுஷனை கர்த்தர் படைக்கும் போது, இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேறன்னு சொல்றாங்க பாருங்களேன். அப்படின்னா நான் யோசிப்பேன், கர்த்தர் மனுஷன் ஒரு அச்சில் 2 பேரை படைக்கிறதே இல்லை. ஏன்னா நீங்க 1 கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு, அதை நடப்பிக்கிற பரிசுத்த கிறிஸ்து ஒருவரே அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அப்போ வரங்கள் வித்தியாசம், கிரியைகள் வித்தியாசம், செயல்கள் வித்தியாசம். அப்போ நீங்க 2 பேரை ஒரே கிரியையோட ஒரே வரத்தோட பார்க்க முடியாது. அப்போ பிரச்சனை எங்க வருது அப்படின்னா,
பல இடங்களில் பல குடும்பங்களில் எதிர்பார்ப்புகள், 2 பேரும் ஒரே மாதிரி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. நான் எப்படி செய்யறேன் அது மாதிரி தான் நீங்க செய்யணும். அங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிருக்கு பாருங்களேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வேறையா இருக்கலாம், என்னுடைய கிரியைகள் வேறையா இருக்கலாம், அவர்களுடைய கிருபைகள், வரங்கள், கிரியைகள் வேறையா இருக்கலாம், அவருடைய செயல்கள் வேறையா இருக்கலாம், அவர்களுடைய அழைப்பு வேற, என்னுடைய அழைப்பு வேறையா இருக்கலாம். அதுக்காக 2 பேர் 2 தரிசனத்துல ஓடுகிறவர்கள் அல்ல. கர்த்தர் இணைக்கும் போது அப்படிதான் இணைக்கிறார். 2 தரிசனத்துல 2 அழைப்புள்ளவர்களை இணைத்து அவர் ஒரேடியா ஓட வைக்கும் போது நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வரங்கள் வித்தியாசம் உண்டு, கிரியைகள் வித்தியாசம் உண்டு. என்னை போல என் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க, நம்ம போல கண்டிப்பா நம்முடைய பார்ட்னர் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்ன ஏற்ற துணை நமக்கு நம்மள மாதிரியே ஒரு ஆள் அல்ல, ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்படின்னா அப்ப பார்ட்னர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் எபிலிட்டிஸ் அக்செப்டன்ஸ் கிடையாது. அத வேற ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நிலையில இருக்கிறவர்கள் என்கிற புரிந்து கொள்ளுதல் இல்லாத வேலை என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனைகள் வருகிறது என்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி பல இடங்கள்ல பல காரணங்களை நம்ம பார்க்கலாம், பொதுவா உள்ள காரணங்கள். அப்ப நம்ம சாதாரணமா இது மாதிரி அவர்கள இன்னொருத்தங்கள்ட்ட அவர்கள் ஏன் இப்படி செய்யல, அவங்க ஏன் அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது பிரச்சனைகள் வருகிறது என்கிறதை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ரெசிக்னேஷன் கிடையாது, இதுக்கு மேல இன்னும் பாத்தீங்கன்னா இதுக்கு கண்ட்ரோல் செட்டும் கிடையாது, அன்டு ஆப்ஷனும் கிடையாது. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு முன்னாடி போவீங்க, தப்பு தான், ஏன்னா மனுஷன் விழுந்தவன் தானே. நம்ம தப்பு பண்ணிட்டு ஒரு இடத்துல முன்னாடி போயிட்டு திரும்பி பார்த்தா ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இப்ப திரும்ப போய் அதை அழிக்க முடியுமா? முடியாது. வாழ்க்கை என்பது முன்னோக்கி நடக்கிற பயணம். அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம தவறுகிற வேலை முன்னாடி போயிட்டு திரும்ப பார்த்து திரும்ப தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை அழிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. இப்போ சரி தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த தப்போட முன்னாடி நடக்கலாம்னா நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த தப்பு நீங்க ஒரு கால் எடுத்து அடுத்த அடி வைக்கும்போது காலில் முள்ளு குத்துன மாதிரி குத்தும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டுல நடக்கிறோம், குத்தும், திரும்ப வந்துடும். மறுபடியும் சரி ஏதோ எப்படியா சமாளிச்செடுத்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இப்படியே இந்த பிரச்சனையோட நடந்துரும் அப்படின்னு நடக்க போனா என்ன ஆகும்? குத்தும். அப்ப வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா நிலையாய் ஒரு இடத்துல நிக்குமே தவிர அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர்களால செஞ்ச தப்பையும் மாற்ற முடியாது, அந்த தப்போட முன்னடக்கவும் முடியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வருகிற ஒரு குடும்பத்துக்கு தான் என்ன தேவை அப்படின்னா மன்னிப்பு தேவை. மன்னியாமல் ஒரு குடும்பத்தால முன்னடி எடுத்து வைத்து நடந்துவிட முடியாது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பங்கள் ஸ்தம்பித்து நிற்பதற்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடத்துல மன்னியாமை, மன்னிக்க முடியாது. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மன்னிக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். இந்த போராட்டங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை போராடியே அவருடைய வாழ்க்கையை அழிப்பார்களே ஒழிய அவருடைய வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னாடி நடந்து விட முடியாது. அப்ப எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேறி நடக்கும் அப்படின்னா இசைந்த இல்லறங்கள் முன்னேறி நடப்பதற்கு அடிப்படையா என்ன தேவை அப்படின்னா மன்னிப்பு என்கிறது தேவை. அப்பதான் பின்னாடி நடந்த தவறை ஏற்றிக்கொண்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், தவறுதான், மன்னிச்சிருவோம், மாறி மன்னிச்சிருவோம், வீல் ஸ்டார்ட் டுகெதர், நம்ம இன்னும் அடுத்தபடி போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இணக்கத்தோடு முன்னேறி நடக்கும்போது தான் குடும்பங்கள் வளருகிறது. அதனாலதான் வேதத்துல நம்ம அறிந்து கொள்கிறோம் குடும்பங்கள்ல மன்னிப்பு என்பது மிக முக்கியம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் என்பான. மன்னிக்கிறேன் அப்படின்னு வாயால சொல்றது ஈஸி, ஆனா உண்மையா மன்னிக்கிறது கஷ்டம் தான். நீங்களே சொல்றீங்க கஷ்டம் தான். உண்மையா மன்னிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே கடினமானது. அது சும்மா நம்ம மன்னிச்சிட சாரி அப்படின்னு சொல்லிட்டு போவதல்ல. உண்மையாக அந்த பழைய பிரச்சனைகளை நான் இனி முன்னெடுக்க மாட்டேன், நம்ம அதனுடைய கான்சிக்வன்சஸ் இனி எனக்கு வராது அப்படிங்கிற அந்த உணர்வோடு முன்னெடுப்பது. அதனாலதான் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மன்னிப்பதற்கு அழகான ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சபையை மன்னித்தது போல அப்படின்னு சொல்லி அந்த இலக்கணத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ ஒரு குடும்பத்துக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையாய் தேவை ஒரு இசைந்த குடும்பம் அப்படியே முன்னேறி நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல் தேவையான ஒரு அஸ்திபார கல் என்ன அப்படின்னா மன்னிப்பு இல்லாம ஒரு குடும்பம் வளர முடியாது. மன்னிப்பு இல்லாம ஒரு குடும்பத்துல சமாதானத்தை கண்டுகொள்ள முடியாது. மன்னிப்பு இல்லாம ஒரு குடும்பத்துல ஒரு ஐக்கியமா ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப முடியாது. அப்ப ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் மன்னிக்கிற மன்னிப்பு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம எல்லாம் கொஞ்சம் எப்படின்னா மன்னிப்போம்னா நான் எல்லாம் மன்னிக்கிறேன் சூப்பர் நம்ம அப்படின்னு நம்ம சாதாரணமா நம்ம நினைப்போம். ஆனா நமக்குள்ளேயும் மன்னியாத காரியங்கள் அதிகமா உண்டு. நமக்கு அதை என்ன ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா சிலர் அதை உண்மையா யோசிச்சு பார்ப்பாங்க, சிலர் யோசிக்கவே மாட்டாங்க, அது சிந்தனையிலே வராது. அந்த உண்மையா யோசிச்சு பார்த்தா எல்லாருடைய இருதயத்துக்குள்ள அதான் நான் சொன்னேன், we all are imperfect.
ஏதோ ஒரு காரியத்தில் இம்பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப மன்னியாத குணங்கள் இருக்கும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே மன்னியாத குணங்கள் ஒவ்வொன்றா நம்ம உணரும் போது மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் மன்னித்து முன்னேறும் போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். என்பானவர்களே, மன்னியாமை எப்படி ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு உறவை சீர்குலைக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாக்குற ஒரே ஒரு எடுத்துக்காட்டுல இருந்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப் வந்து ஒரு தரிசனம் காண்கிறான். தரிசனம் கண்டோன்னா அண்ணன்ட்ட போய் சொல்றான். ஏன் சொல்றான் அப்படின்னா அண்ணன் எல்லாம் க்ளோஸ், அதனால தான் போய் சொல்றான். அண்ணன் சின்ன பையன் தரிசனம் கண்டோன்னா அண்ணன்ட்ட போய் சொல்றான். இப்ப சொன்ன இந்த ஒரு வார்த்தை அவனுடைய சகோதரர்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு, கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே இந்த சகோதரர்கள் என்னென்னவோ பிரயாசப்பட்டு அவனை தீத்து கட்ட முயற்சிச்சாங்க. இவன் ஒரு நாள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரான். தெரிஞ்சதுனால ஆதியாகமம் 37 வாசிங்க. சாப்பாடு எடுத்துட்டு வரான். வரும்போது தூரத்துல பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்க சகோதரர்கள் எல்லாம் இந்த ஆடு மேய்ச்சிட்டு பசியோட காத்திருக்கிறாங்க. இவன் பார்த்த உடனே என்ன சொல்லி, யோசேப்பே சாப்பாடு கொண்டு வந்துட்டியா? எங்களுக்கு சிக்கன் இருக்கா, இன்னைக்கு பிரியாணியா, இன்னைக்கு என்ன சாப்பாடு, எங்களுக்கு நல்லா பசியா இருக்கு, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன தெரியுமா, வாடா வா, உனக்கு தான் நாங்க எங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், சீக்கிரம் வாடா அப்படின்னு. வாடா சீக்கிரம் வாடா, ஒன்னு தாண்டா பாத்துட்டு வாடா, வா 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 உனக்கு வச்சிருக்கோம். பாத்தீங்களா, இது உறவுகளுக்குள்ள இப்படிப்பட்ட இது என்ன அப்படின்னா மனக்கசப்பு. மனசுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு. மனக்கசப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியே தெரியாது. இப்ப பாவக்காய் பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், நல்ல முள்ளா நல்லா அழகா பார்த்து அழகா இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது கசக்கும். ஆனா அதே மாதிரிதான் அன்பானவர்களே, உறவுகளுக்குள்ள இப்படி வெளி தோற்றமாய் பல காரியங்களை பேசிடலாம். ஆனா உள்ள ஏதோ ஒரு சில காரியங்கள், என்னடா இது, ஏன் இப்படி, உனக்கு ஒன்னா எப்படி பண்ண, நீ இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ண, இந்த உள்ள இந்த கசப்பு இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவுகளை சீர்குலைக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, இதுதான் அவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை, உள்ள மனக்கசப்பு. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி ஒரு தரிசனத்தை சொல்லிட்டான், எப்படியாவது நான் தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற உள்ள. ஆனா கொண்டு வந்த சாப்பாடு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த சாப்பாடை சாப்பிடாம விட்டுருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடு, அதெல்லாம் நல்லது. ஆனா மனசுக்குள்ள சகோதரன் பேர்ல ஒரு கசப்பு, மனக்கசப்பு இருந்துச்சா? இந்த மனக்கசப்பு எதுக்கு நேரா வழி நடத்துச்சு அப்படின்னா, அவன் வந்தா சாப்பாடை கொடுத்தான். சாப்பாடை கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அவனை வெறுத்தார்கள். வெறுத்து எவ்வளவு தூரம் வெறுத்தாங்கன்னா, சொந்த ஒரே வீட்டுல உள்ள சகோதரன், சின்ன பையன் வேற, தகப்பனுடைய முதிர் வயதுல பிறந்த பையன். இவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க, முதிர் வயதுல பிறந்த பையன், வயசான பையன், சின்ன பையன், இளம் வாலிபன். அந்த பையனை துணிகரமாய் தூக்கி கிணத்துக்குள்ள போடுற அளவிற்கு அவர்கள் அவனை வெறுத்தார்கள். அப்போ ஒரு மனக்கசப்பு எதுக்கு நேரா நடக்குது அப்படின்னா, வெறுப்புக்கு நேராக நடத்துகிறது. ஒரு மனசுக்குள்ள இருக்கிற கசப்புகள் போக 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 என்ன ஆகுதுன்னா, ஆளை பார்த்தாலே ஒரு வெறுப்பு, பேசினாலே ஒரு வெறுப்பு. பேசணுமா வேண்டாமா, பேசுறதுக்கு எவ்வளவு தூரம் அவாய்ட் பண்ணி போலாம். பலர் பார்த்துருக்கீங்களா, அப்படியே நடந்து வரும்போது பேசுறதுக்கு அப்படியே வந்தோம், இப்படியே புரிஞ்சு இப்படியே பார்த்துட்டு வேற ஏதாவது பார்த்துட்டு இப்படி போயிடுவாங்க. ஏன்னா வெறுப்பு உள்ள, இவங்கள்ட்ட பேசக்கூடாது, வெறுப்பு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆதியில அப்படி வெறுப்பு ஆரம்பிக்காது. ஆதியில கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா ஆரம்பிக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, கஷ்டமா ஆரம்பிக்கும். அது அப்புறம் வெறுப்பாய் மாறுகிறது. வெறுப்பா மாறுகிறது. நீங்க அப்படியே அந்த ஆதியாகமம் 37 வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க அங்க அந்த பையன் வரும்போது எல்லாரும் மாறி மாறி பேசுவாங்க. ரூபன் பேசுவான், சிமியோன் பேசுவான், எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ஒருத்தன் கூட யோசேப்பிட்ட பேசவே இல்லை. யோசேப்பை கூப்பிட்டு உட்கார வச்சு, யோசேப்பே இப்படி எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குடா, என்ன உண்மையா பிரச்சனை, நீ உண்மையாவே தரிசனம் கண்டியா, அது எப்படி நீ ஆண்டவர் சொல்ற தரிசனம்னு சொல்ற, பேசி இருந்திருக்கலாமே. நீங்க அதை ஃபுல்லா அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்களேன். யோசேப்பிட்ட ஒருத்தனுமே பேசல. ஏன் மௌனம்? இது வெறுப்பு எங்க போய் நிற்கும் அப்படின்னா, மௌனத்துல போய் நிற்கும். பேச்சை நிறுத்திடும், பேச விடாது, பேச மாட்டாங்க. இப்படியே போகிற இந்த இந்த சீக்வன்ஸ் தான் எங்க போய் முடியுது அப்படின்னா, பழி வாங்குதல்ல போய் முடியுது. நீ எனக்கு இந்த தரிசனத்தை சொன்னியா, நான் உன்னை வணங்குவேன்னு சொன்னியா, நீ இப்ப பாரு உன்னை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி குழியில தூக்கி போட்டாங்க. அப்போ இந்த மனக்கசப்பு வெறுப்பாய் மாறுகிறது, வெறுப்பு மௌனமாய் மாறுகிறது. மௌனம் எங்க போய் முடியுது அப்படின்னா, அவர் பழி வாங்குதல்ல போய் முடிகிறது. அப்போ மன்னியாமை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எங்க, அது மனக்கசப்புல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, எங்க இருந்தாலும் மன்னியாமை இருக்குதே. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து மன்னிக்க முடியல அப்படின்னா, அது அப்படியே படிப்படியாய் வந்து எங்க போய் நிற்கும், கடைசியில பழி வாங்குதல்ல போய் நிற்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல கொஞ்சம் அப்படி ஆரோக்கியமா நம்ம அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அது கடைசி எங்க போய் நிற்கும் அப்படின்னா, பழி வாங்குதலே போய் நிற்கும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. அப்போ பழி வாங்குதல் என்பது மன்னியாமையின் ஒரு வெளிப்பாடு என்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த
பழிவாங்குதல் என்பது இன்னைக்கு அநேக குடும்பங்களை அழிக்கிறத நம்ம நேரடியாக கூட பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் அதை பார்க்கலாம். வெட்டி கொள்றது காரணம் என்ன? பழிவாங்க. எப்படியாவது அவன் இதை செஞ்சா நான் இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இப்படி பல இடங்கள் பார்க்கலாம். நம்ம சாதாரண தெரிந்த குடும்பங்கள்ல கூட அதிகமாக நம்ம இந்த கதைகளை கேட்கலாம். ஒரு சங்கடமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பழிவாங்குதல் என்பது நல்ல குணம் என்று உலகம் போதிக்கிறது. நீங்க நல்ல செக்குலர் கவுன்சிலர்ஸ்ட போனீங்கன்னா அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. பழி வாங்கணும், அவன் உனக்கு இதை செஞ்சானா நீ இதை செஞ்சாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி செக்குலர் கவுன்சிலர்ஸ் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. பழி வாங்க வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்பானவர்களே. பழி வாங்குறத அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். பழி வாங்க வேண்டும், நீங்க பழி வாங்கினாதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்னும் பழி வாங்குதல் என்பது ஒரு பெருமையான காரியமா கிறிஸ்தவ உலகத்துல பேசப்படுகிறதே பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவன் அன்னைக்கு செஞ்சா நான் ஒண்ணு கரெக்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது அந்த பழி வாங்குற எண்ணம் கிறிஸ்தவ உலகத்திலே பிரபலமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இந்த பழி வாங்குதல் நன்மையாய் காட்டும் போது வேதம் சொல்லுகிறது பழி வாங்குதல் நமக்குரியதல்ல. பழி வாங்குதல் நமக்குரியதல்ல. பழி வாங்குதல் யாருக்குரியதா? கர்த்தருக்குரியது. கர்த்தர் சொல்கிறார் நானே பதில் செய்வேன். பழி வாங்குதல் எனக்குரியது. அப்போ பழி வாங்குதல் என்கிற குணம், அதாவது இந்த மன்னியாமையிலிருந்து வருகிற இந்த பழி வாங்குதல் யாருக்குரியதான்? கர்த்தருக்குரியது. நம்ம பழி வாங்குகிறவர்கள் அல்ல. நமக்கு வேதம் கற்றுத் தருகிறது என்ன தெரியுங்களா? we have to forgive. நாம் பழிவாங்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதுவும் குறிப்பாக குடும்பத்திற்குள்ளே பழிவாங்குவதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. குடும்பத்திற்குள்ளே நாம் மன்னிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒருவருடைய குறையை நம்ம மூடுகிறவர்களாய், மறைக்கிறவர்களாய், ஒருவருடைய இயலாமைகளை அவர்களை தூக்கி விடுகிறவர்களாய் நாம் மன்னிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா? மன்னிக்கணும், ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுதே தவிர பழி வாங்குதல் என்பது வேதத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. சில இடங்களில இதை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது தேசங்களுக்கு இடையில கர்த்தர் ஒரு தேசம் போராடும் போது அவன் எனக்கு செஞ்சதுக்காக நான் இவனை செய்வேன், அது தேசங்களுக்கான சட்டம் வேற, குடும்பத்துக்கான சட்டம் வேற. தேசங்களுக்கு கர்த்தர் அந்த காரியங்களை அனுமதிக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஆனா குடும்பங்கள்ல பழி வாங்குதலை கர்த்தர் எங்கேயும் அனுமதிக்கவும் இல்லை, கர்த்தர் எங்கேயுமே அதை என்கரேஜ் பண்ணவும் இல்லை. நம்ம வேதத்துல நீங்க நடந்த எல்லா இன்சிடென்ட்டை பார்த்தாலும் அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் மன்னிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மன்னியாமை ஒருவேளை நமக்குள்ள இருக்குமே ஆனால் அன்பானவர்களே, அது தீமையான விளைவுகளை கொண்டு வருகிறது. மன்னியாம இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில கோபங்கள் ஏன் வருது? உள்ள மன்னிக்க முடியல, அதனால வெளியே அது எப்படி வருது? கோபமா வருது. எரிச்சல்கள், பொறாமைகள், வைராக்கியங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா உள்ள மன்னிக்க முடியல. அதனால நமக்கு வருகிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்ப இப்படிப்பட்ட குணங்கள் வேதம் அங்கீகரிக்கவில்லை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், பாருங்க, அப்போ கடுஞ்சொற்கள், கோபம், கடுஞ்சொற்கள் என்ன பண்ணுமா? பிரச்சனை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், குறையாதான். இன்னும் வேதம் தான் சொல்லுது. பிரச்சனை நம்ம ஹார்ஷா பேசுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? இன்னும் பிரச்சனை ஒருபடி மேலே தான் போகும். அப்போ அவங்க மறுபடியும் ஹார்ஷா பேசினா என்ன ஆகும்? இன்னும் ஒருபடி மேலே தான் போகும், மேலே போயிட்டே இருக்கும் பிரச்சனைகள். அப்போ இதுக்கு அடிப்படை என்னன்னா மன்னிக்க முடியல. அது என்ன? அது கடுஞ்சொற்களாக வருது. கடுஞ்சொற்கள் பிரச்சனையை வேற லெவலுக்கு மேலே கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. 14வது அதிகாரம் 17வது நீதிமொழிகள் 14-17 வருஷம் அங்கே சொல்லுகிறது. போதும் பிரதர். முற்கோபி, கோபம் உள்ள மனுஷன். கோபம் எப்படி வருமா? மதிகேடு செய்யறதுக்கு நம்மளை தூண்டுமா? அதாவது டிசிஷன்ஸ், ஃபூலிஷ் டிசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்ம நல்லதுன்னு நினைச்சு எடுப்போம், கடைசியில பார்த்தா அது எப்படி இருக்கும்? ஃபூலிஷ் டிசிஷன்ஸா இருக்கும். காரணம் என்ன? கோபத்தினால எடுக்கிற டிசிஷன்ஸ். இப்படி நீங்க பல இடங்களை பார்க்கலாம் என்பானவர்கள். அப்போ நமக்குள்ளே மன்னியாம இருக்குமே ஆனால் அது நம்மை தீமையான வழிக்கு நேராக நடத்தும், குடும்பங்களை சின்னாபின்னமாக்கும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. யாராலையும் உதவ முடியாத ஒரு நிலைக்கு குடும்பங்களை தள்ளிவிடும். அப்போ குடும்பத்திற்கு மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது ஒரு மனுஷனுக்கு மகிமை. அப்ப மன்னிக்கிறது தான் மனுஷனுக்கு மகிமை. மனுஷனுக்கு குற்றத்துக்கு பதில் செய்வதல்ல மகிமை. நம்ம நினைப்போம் பதில் செஞ்சு எப்படியா அதை அடிச்சு பிடிச்சி எப்படியா நம்ம பெரிய ஆள். இல்ல,
மகிமை எங்க வருதா அப்படின்னா குற்றத்தை மன்னிக்கிறதுல தான் மகிமை வருகிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானோம். இப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனாய் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே 2 தவறுகள் ஒரு காரியத்தை சரியாய் மாற்றி விடாது. ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை செஞ்சு சரியா மாற்றி விட முடியாது. அப்போ நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பானோம். மன்னியாமை ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறது மட்டும் ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மன்னியாத காரியங்கள் 2-3 சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு அந்த இளைய குமாரனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இளைய குமாரன் என்ன பண்ணா, அவன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கிட்டு வெளியூருக்கு போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விற்று எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில் ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வச்சு, அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு உண்டு, போனால் சாப்பாடாவது கிடைக்கும், வேலைக்காரனாவது இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வரான். திரும்ப வந்து அந்த 11வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15-11 வாசிச்சிங்கன்னா அந்த இதை வாசிக்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் அப்படி திரும்ப வரும்போது தகப்பனை பார்க்குறான். தகப்பன் மகனை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, ஓடி போய் நிஜமா கோவப்பட்டிருக்க வேண்டியது யாரு? தகப்பன். ஏன்னா ஆஸ்தி யாரோடது? அவன் போய் அடிச்ச ஆஸ்தியெல்லாம் யாரோடது? தகப்பனோட ஆஸ்தி. அப்ப தகப்பன் வந்து காத்து இருக்கிறாரு. மகனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி அணைச்சு அவனுக்கு நல்ல சாப்பாடை போட்டு நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி நல்லா எல்லாம் பண்றாரு. இப்ப அவங்க அண்ணன் வரான் பாருங்களேன். அண்ணன் வரும்போது 30வது வசனம் அண்ணன் சொல்றான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிக்குது. அன்னைக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்ன? சொந்த தம்பி திரும்ப வந்தான், வீட்டுக்கு வந்த ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனா அண்ணனுடைய மூளை எங்க இருக்கு? வேசி இடத்துல அழிச்சு போட்டதுல இருக்கு. அப்போ பாருங்களேன், இவனுக்கு என்னன்னா வேசி இடத்துல அழித்து போட்டது இவனுடைய இருதயத்துல இருந்து மன்னிக்க முடியல. தம்பி இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா இவனால மன்னிக்க முடியல. அதனால நீங்க அவனுடைய பார்வை எங்க இருக்கு அப்படின்னா அந்த பழைய நாள்ல இருக்கிறது. ஆனா அன்னைக்கு நடக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னா, புதுசா அங்க தம்பி மனம் திரும்பி வந்தான், தகப்பன் சந்தோஷப்படுறான், அங்க ஒரு விருந்து நடக்குது. இதை அவனுடைய கண்கள் பார்க்க முடியாதபடி குருடாய் போக காரணம் என்ன அப்படின்னா, மன்னியாமை அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்து விட்டது. அன்பானவர்களே, மன்னியாமை கடந்த காலத்தோடு நம்மை கட்டி வைத்து நிகழ்காலத்தை குருடாக்கி விடுகிறது. ஏன் மன்னியாம இருக்கிறது ஆபத்து அப்படின்னா, எப்ப மன்னியாம இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில நம்மை கடந்த காலத்தோடு கட்டி வைத்து விடுகிறது. எந்த காரியத்தை மன்னிக்க முடியல நீங்க யோசிச்சு பாருங்களேன். எந்த காரியத்தை மன்னிக்க முடியலையோ அந்த காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டியா இருந்துட்டே இருக்கும். அதை விட்டு ஒரு அடி வச்சு முன்னாடி போகவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை அதை தான் பேசிக்கிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஃபுல்லா அதையே பேசி 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 அதோட நமக்கு ஒரு உணர்வு என்னன்னா, அந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த மாதிரி நம்ம அதை பேசுவோம். அதை நம்மையே ரினியூ பண்ணி அந்த காரியத்தை நம்மையே அதோட நின்று கொண்டிருப்போம். அன்பானவர்களே, மன்னியாம இருக்குமே ஆனால் எப்பொழுதுமே நம்மை கடந்த காலத்தோடு கட்டி வைத்து நிகழ்காலத்தை பார்க்க முடியாதபடி கண்களை குருடாக்கிவிடும். அதனாலதான் குடும்பத்துல மன்னிப்பு என்பது மிகவும் தேவை. நம்முடைய குடும்பத்துல எவ்வளவோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது பார்க்க முடியாதபடி பழைய காரியங்களை நம்ம பார்த்து அந்த பழைய கோபங்களை வச்சு நம்ம முன்னேற முடியாதபடி இருக்கிறோமே. ஆனால் அன்பானவர்களை நம்ம அறிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். காண முடியாதபடி நம்ம கண்களை குருடாக்கி விட வேண்டாம். நம்முடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமா இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வாழ்க்கையில நிகழ்காலத்தை நம்ம காண்கிற கண்கள் நமக்கு வேணும். அநேக நேரத்தில் நிகழ்காலத்தை பழைய கண்ணோட்டத்தோட பார்ப்போம். இல்ல புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, கர்த்தர் புதிதாக நடத்துகிறார். இப்போ புதிய கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்னா பழையவைகளை நாம் மன்னித்து மறக்கிற மனநிலை நமக்கு வேணும். அன்பானவர்களே, 2வதாக மன்னியாமை என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆழமான ஒரு கசப்பை உண்டாக்குறது. அன்பானவர்களே, இப்ப ஏசா யாக்கோபு நீங்க ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா ஏசா யாக்கோபை குறித்து நீங்க பார்க்கலாம். அன்பானவர்களே, ஏசா யாக்கோபை பகைத்தான். நீங்க ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 27ல 41வது வசனம். பாருங்க, ஏசாவுக்கு சொந்த சகோதரன் தான். அவனை பத்தி என்ன யோசிக்கிறான் தெரியுங்களா? என் தகப்பன் ஆசீர்வதித்த யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது நான் சகோதரனாய் யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். என் தம்பிய அப்பாவோட காலம் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கப்புறம் கொண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா? இவன்
தம்பி வந்து ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு சொல்றான் இல்லைங்களா? நீங்க அந்த முந்தின 25வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 31வது வசனத்துல இருந்து வாசிச்ச, யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். யார் கொடுத்தது? ஏசா தான் கொடுத்தான், அவன் தான் கொடுத்துட்டு இப்ப தம்பி மேல மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றான், ஒரு ஆழமான ஒரு பகையை உண்டாக்கி என் தம்பிய ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் கொன்று போடுவேன் அப்படின்னு இருக்கிறான். அப்போ மன்னியாத சூழ்நிலைகள் அவனுக்குள்ள அந்த மன்னிப்பு, சொந்த சகோதரன் ஆசீர்வாதத்தை வாங்கினான், பிரச்சனை நடந்துருச்சு. இப்ப சொந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவன் அது எங்க போகுது அப்படின்னா ஒரு ஆழமான கசப்பை உண்டாக்கி அந்த குடும்பத்துல ஒரு பெரிய விரிசலாக மாற அவனுடைய அந்த கசப்பு மாறுகிறது என்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. பழிவாங்க ஊக்குவிக்கிறதை நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே. அப்போ இரண்டாவதாக ஒரு ஆழமான கசப்பை உண்டாக்குகிறது. மூன்றாவதாக ஒரு மன்னியாத குணங்கள் எதற்கு நேராக நடத்துகிறது அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சா அங்கே 1 பேதுரு 3:7, அந்தபடி புருஷர்களை மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து அப்படின்னு சொல்லி இருக்கோம். அப்போ அங்க இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன வருமா அப்படின்னா ஜெபங்களுக்கு தடை வருமா. குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன வருமா, ஜெபங்களுக்கு தடை. எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல தடையாகிறது என்னது, ஜெபம் தான் தடையாகும். அந்த ஜெபம் அதுக்கு பிறகு சரி நீ என்ன நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மன்னியாத குணங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பான கசப்புகள், வெறுப்புகள். பல நேரங்களில் நம்ம கசப்புகளை வச்சுட்டு வந்து ஆராதிக்கிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். 1 யோவான் நீங்க வாசிச்சீங்கன்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. சகோதரனை பகைக்கிறவன் அன்பு கூற முடியாது. சொந்த மனைவி, ஒரே சரீரமா இருக்கிற தன் மனைவியை பகைக்கிறவன் இல்ல தன்னுடைய கணவனை பகைக்கிறவன் தேவனிடத்தில் அன்பு கூற முடியுமா? முடியாது. அப்ப நீங்க வந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா அப்படின்னு பாடினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது அர்த்தமற்ற ஆராதனையாய் மாறிவிடும். நம்முடைய ஆராதனைகள் அர்த்தமற்றதாய் மாறிவிடும். நம்முடைய உண்மையா இருதயத்துல சொந்த மாம்சமா இருக்கிற தன்னுடைய பார்ட்னரை மன்னிக்க முடியல, செய்த ஒரு தவறை ஏற்றுக்கொள்ள முடியல, மன்னித்து பார்க்க முடியல அப்படின்னா அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனைகள் போலியாய் மாறிவிடுகிறது. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற வாக்கியம் போலியாய் மாறிவிடுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த இந்த உறவுகள், சகோதரன், குடும்பம், இதுல நமக்கு அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நம்முடைய இருதயத்துல மனக்கசப்பு இருக்குமே, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது சீர்குலைக்கும் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. அப்போ இந்த நாள்ல நம்ம பார்த்தோம், இசைந்த வாழ்வு தான் குடும்ப வாழ்க்கை. இசையாம நம்ம இணைந்து வாழுகிறது குடும்ப வாழ்க்கை இல்லை. இப்ப இசைந்த வாழ்விலே அநேக பிரச்சனைகள் வருவதற்கு, திடீர்னு புயல் போன சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. வேதத்துல அநேக குடும்பங்கள்ல அப்படிதான் வந்துச்சு. அவங்களாம் ஆரம்பத்துல நல்லா இருந்த குடும்பங்கள் தான். திடீர்னு சூழ்நிலைகள் வரும்போது பிரச்சனைகள் வருகிறது. ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியிலே குடும்பத்தை கவனமாய் நடத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? கணவன் மட்டும் இல்ல, ஒரே மாம்சம்னா 2 பேரும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் பொறுப்புகளை. நம்ம அதாவது கணவன் மனைவி அப்படின்னு வேதத்துல சொல்லும்போது ஒரு ஒப்புமை, நீங்க பிதா அதாவது இயேசுவும் சபையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புமை நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அதற்கான நல்ல இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்காக கணவனுடைய பொறுப்பு அப்படின்னு இருந்து விட முடியாது, அது 2 பேருடைய பொறுப்பு. ஏன்னா அதனாலதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் ஒருவரா இருக்கிறார்கள். அதுல அதுக்கு மேல பிரிச்சு நான் நீ அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. அவர்கள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். அப்ப 2 பேருடைய பொறுப்பும் என்ன அப்படின்னா, குடும்பத்தை என்ன பிரச்சனை வந்தாலும் என் குடும்பம் என்கிற கப்பல் அசையாம கொண்டு போக வேண்டியது நம்ம 2 பேருடைய கடமை, பொறுப்பு என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த இல்லற வாழ்க்கை, இணைந்த வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு பிரச்சனைகள் அநேகம் வரும்போது இந்த சமாதானமாய் கொண்டு போவதற்கு முதலாவது தேவை என்ன அப்படின்னா மன்னிப்பு தேவை. ஒருவருக்கொருவர் செய்கிற தவறுகளை, குற்றங்களை மன்னிக்கணும். முதலாவது அறிந்து கொள்ளணும், நானும் பலவீன பாண்டம், அவங்களும் பலவீன பாண்டங்கள். நம்ம we both are imperfect. நான் பெர்ஃபெக்ட் கிடையாது, அவங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் 10 காரியத்துல தவறுறேன், அவங்க 3 காரியத்துல தவறுனா அந்த 3 நமக்கு பெருசா தெரியுது. இல்ல நானும் தவறுகிறேன், அவர்களும் தவறுகிறார்கள். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இருக்கும்போது தான் அந்த மன்னிப்பின் குணம் வருகிறது. இது இல்லாத இடங்கள்ல பிரச்சனை வருகிறது. குடும்பம் என்று இசைந்த ஒரு வாழ்க்கை தனிப்பட்ட முறையில ஜெயிக்க அழைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அதுக்கு பிறகு நான் ஜெயிக்கிறேன், நான் இதை சாதிச்சு காட்டுறேன், நான் அப்படி காட்டுறேன் என்பதற்கு வேதம் நமக்கு எந்த ஒரு இடமே கொடுக்கல. வேதம் அதற்கப்புறம் ஒரு
இசைந்த குடும்பம் சேர்ந்து ஜெயிக்க வேண்டும், இருவரும் சேர்ந்து ஜெயிக்க வேண்டும். அப்ப 2 பேருடைய பிரயாசங்கள் இணைந்து இருக்க வேண்டும். 2 பேரும் இணைந்து குடும்பத்தை இழுக்கிறதா இருக்கணும். ஒருவருடைய பலவீனங்களை மற்றவர்கள் தாங்குகிறதா இருக்கணும். ஒருவர் விழும்போது மற்றவர்கள் எடுத்து விடுகிறதாய், அவர்களை தூக்கி விடுகிறதாய் 2 பேரும் இசைந்து செய்யும் போதுதான் அந்த குடும்பம் இணைந்து ஜெயிக்கிறது. அந்த இணைந்து ஜெயிக்கிற ஜெயத்தை தான் வேதம் எதிர்பார்க்கிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. குடும்பங்கள்ல வரங்கள், கிரியைகள், நம்முடைய தாளந்துகள், திறமைகள்ல வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசங்களை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பார்ட்னருடைய தரிசனம் என்ன, அவர்களில் இருக்கிற டேலண்ட்ஸ் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, அவர்களில் இருக்கிற நல்ல குணங்கள் என்ன, இதை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேணும். கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பமாய் நம்ம இணைக்கும் போது என்னை போல ஒருவரை என்னோட இணைக்கல என்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். எனக்கு இருக்கிற தாளந்துகளோ திறமைகளோ வேறுபடலாம், அவர்களுக்கு இருக்கிற தாளந்துகள் திறமைகள் வேறுபடலாம். இன்னைக்கு இணையும் போது நாம் ஒரு புதிய பாதையில நடக்க இருக்கிறோம் என்கிற உணர்வோடு இதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற மனப்பக்குவம் இருக்கும் போதுதான் இந்த மன்னிப்பின் குணம் நமக்கு வருகிறது அன்பானவர்களே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா மன்னிப்பின் குணம் இல்லை. இந்த மன்னிப்பின் குணம் இல்லாம போகும்போது தான் மனக்கசப்புல ஆரம்பித்து வெறுப்புகள், வைராக்கியங்கள், பழி வாங்குதல்ல போய் நின்று குடும்பங்கள் ஒன்றோடு சண்டை போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டு துண்டு துண்டாலாம் வெட்டி பாத்தீங்கன்னா படிக்கவே பரிதாபமா இருக்குது. துண்டு துண்டா வெட்டி பார்சலா போட்டு அங்கங்க அனுப்புறாங்க. ஏன்? எங்க போச்சு அவங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள்? எல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து தானே வந்திருப்பாங்க. எங்க போச்சு வாக்குத்தத்தம்? காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன காரியங்கள்ல வருகிற மனக்கசை. நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை சொல்லவே தெரியாது. அநேக நேரத்துல நீங்க போலீஸ்ல எல்லாம் கேட்டு அந்த விசாரணைகளை போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு கேட்டா சொல்லவே தெரியாது. ஒரு நாள் சாப்பாடு வச்சாங்க, உப்பு கம்மியா இருந்துச்சுமா, அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன காரியத்தை மன்னிக்க முடியலை. இது எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா பழிவாங்குதல போய் நினைச்சு. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல குடும்ப அமைப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை குடும்பம் ஆகாதவர்களுக்கும் கர்த்தர் நிச்சயமா இது பயனுள்ளதாய் மாற்றுவார். குடும்பம் அப்படிங்கிறது பிள்ளைகள் நம்ம எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான். அதுல கணவன் மனைவியுடைய பங்கு என்பது இன்றியமையாதது. அந்த குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போக வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்கிறதை அறிந்து அன்பானவர்களே அந்த பாதையில ஒருவரை ஒருவர் மன்னித்து நம்ம நடத்தும். மன்னிப்பு என்பது எப்படி அப்படின்னா கிறிஸ்து நமக்கு, அதான் வேதம் சொல்லுகிற இலக்கணம் அதுதான். எப்படி அப்படின்னா கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? நீ கொஞ்சம் சுத்தமாயிரு, நான் மீதியெல்லாம் நம்ம அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னாரு? நீ பாவத்தில் இருக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால இந்த நிலையை விட்டு விடுபட முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்படியே போனா நரகத்துல போய் அழிவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் இறங்கி வந்து கரம் பிடித்து நம்மை தூக்கினார். நீ அழிந்து போவேங்கிறது எனக்கு தெரியும். இந்த குடும்பம், இந்த உறவு அழிந்து போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் இறங்கி வருகிறேன் அப்படின்னு இறங்கி வந்து கரம் பிடித்து தூக்கினார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தான் வேதம் குடும்பத்தில் எதிர்பார்க்காது. அதனால தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். கிறிஸ்து சபை வந்து கிறிஸ்துவில அன்பு செலுத்தணும். கிறிஸ்து சபையில அன்பு செலுத்துகிறது போல கணவன் மனைவியில அன்பு செலுத்த வேண்டும். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த அமைப்பை ஏன் கொடுக்குது அப்படின்னா, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு சீர்குலையாமல் நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பானவர்களே. இப்போ மன்னிப்போம், குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஏழ்மையில் இருப்போம் என்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நம்மை மன்னித்தார். அதை தான் இலக்கணமாக வச்சு சொல்லுது. அப்படின்னா மன்னிப்பு என்பது இட் இஸ் a choice. You can choose to forgive. ஏதோ வந்தா மன்னிக்கலாம் என்பதல்ல. He chose to forgive. அவர் நம்மை மன்னிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். அவர் மன்னிக்காம கூட இருந்திருக்கலாம். மன்னிக்காம கூட இருந்து யாரும் அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன் ஆண்டவரை நீங்க என்ன மன்னிக்கல அப்படின்னு சொல்லி. இல்லை, He chose to forgive. அவராய் தீர்மானம் பண்ணார், நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன்ப்பா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னித்து தான் இப்ப சொல்லுகிறாரு, கிறிஸ்து சபை மேல சபையை மன்னிச்சது போல நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்துல உண்மையாய் உணர்ந்து இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த கசப்புகளா இருந்தாலும் let us forgive. ஏன்னா கர்த்தர் இந்த குடும்பத்தை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். குடும்ப அமைப்பை கர்த்தர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். இதுல எந்த ஒரு தடுமாற்றம் வந்தாலும் கர்த்தருடைய கண்களில் கண்ணீர் வரும். ஏன்னா அவர் வாஞ்சையாய் கட்டி எழுப்பின குடும்பம். அன்பானவர்களே, உணர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய பலனை, ஞானத்தை எனக்கு தாங்க. எந்தெந்த காரியங்களை நாங்கள் மன்னிக்கணுமோ எங்களுக்கு அதை உணர்வை தாங்க. சின்ன சின்ன காரியங்களை வருகிற வாக்குவாதங்கள்ல இருந்து ஆண்டவரே மன்னிக்க வேண்டிய அந்த கிருபைகளை தாங்க ராஜா. ஆண்டவரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க, பேசி காரியங்களை புரிந்து கொள்ளுகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எங்களுக்குள்ள தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போமா. ஹல்லேலூயா. மன்னிப்பு என்பது
பூட்டப்பட்டிருக்கிற சிறை கைதியை போய் சாவியை திறந்து வெளியே ஃப்ரீயாக விடுற, அதுதான் மன்னிப்பு. அது அந்த நேச்சர் தான் மன்னிப்பு. அன்பானவர்களே, அந்த உணர்வை தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நமக்கு சொல்லி சொல்லி அதை செய்கிறதுக்கு, சொல்லி சொல்லி காட்டுறதுக்கு பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் let us all forgive. மன்னிப்பை நம்ம தெரிந்து கொள்ளுவோம், மன்னித்து முன்னேற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இப்படிய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நீர் பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றியப்பா நாங்கள் துதிக்கிறோம். ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர். குடும்பத்தின் மேலே கர்த்தர் நீர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி செல்ல வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. நீர் தருகிற நல்ல ஆலோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆண்டவரே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடக்கிற நல்ல கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்க. அந்த மனதை தாங்க, ஏற்றுக்கொள்ளுகிற மனதை தாங்க ராஜா. ஆண்டவரே, தனிமையாய் ஜெயிக்க நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் இணைந்து ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே, அந்த உணர்வோடு நாங்கள் இணைந்து செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒருவேளை குழப்பங்களோடு இருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தனை தருவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, ஒருவர் இணைந்து நடக்க வேண்டிய பலனை ஆண்டவரே, கிருபைகளை, ஆரோக்கியத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனை குடும்பங்களில் தேவ மகிமை விளங்க கர்த்தனீர் மகா பெரிய கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தனீர் பெரிய காரியங்களை செய்கிறீரே, உமக்கு நன்றி. குடும்பங்களில் கர்த்தனீர் வெளிப்படுத்த இருக்கிற உம்முடைய மகிமைக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. என் தேவனை அப்பா அன்பின் பூரணத்திற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, சமாதானத்தின் பூரணத்திற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனை அது நிமித்தமாய் சபை மகிழ்ந்து கலிகூற கர்த்தனீர் பெரிய காரியங்களை செய்கிறீரே, உமக்கு நன்றி. உடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் கர்த்தனீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God. God bless you.